பல்லு பிதாவே இசப்பா நல்லா ஆசிர்வங்க இசப்பா. இசப்பா இந்த வேலைன்னு கூட இசப்பா உண்மை சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தைகள் வச்சு தியானிச்சுட்டு இருக்கிறோம் இசப்பா. எங்கள் எல்லாருமே இசப்பா ஒரு முக சிந்தையோட இசப்பா நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அது என்ன? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் சொல்கிறாங்க. ஏசப்பா பற்றி, ஏசப்பா பிறப்பு, ஏசப்பாவுடைய இறப்பு, ஏசப்பாவுடைய எல்லா காரியமுமே பழைய ஏற்பாடில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. அதேமாரி தான் ஏசப்பா சிலுவையில் அடைய போகிறாங்க. அவங்களுக்கு இப்படி 7 வார்த்தை சொல்ல போகிறாங்க. ஏசப்பாவுக்கு தாகம் உண்டாகும். வேறு ஏசப்பா மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாங்கன்ட்டு அப்படி எல்லா காரியமும் பழைய ஏற்பாடில் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதேமாரி இந்த காரியமும் சொல்லியிருக்கு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 69:21. சங்கீதம் 69. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்ட்டு எழுதிருக்கு. அந்த வேலையில கூட ஏசப்பாவுக்கு வந்து தாகம் ஏற்பட்டுச்சு. அப்போ கூட நல்ல தண்ணியெலாம் குடிக்கல. ஏசப்பாவுக்கு கசப்பு கலந்த காடியை தான் கொடுத்தாங்க. மத்தேயு 27:34. மத்தேயு 20 ஏசப்பா அதை குடிச்சிருக்காங்க. ஆனால் அதை குடிச்சிட்டு அவருக்கு மனது இல்லை. அவர் ருசி பார்த்துட்டு அது குடிக்க மனது இல்லாமல் அதை வச்சுட்டாரு. இப்போ இந்த தாகத்திலேயே நம்ம 2 தாகத்தை பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா சரீர தாகம், ஆத்ம தாகம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரீர தாகத்தை பார்த்துக்கலாம். மத்தேயு 4:2. உண்டாயிடுச்சு. ஏசப்பா நம்மளே மாரி தான் மனிதராக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவத்துக்காக ஏசப்பா அடிக்கப்பட்டு நம்மளோட ரட்சிப்பு உண்டாகும்படியாக மரித்து உயிர்த்தெழுந்தார். அதேமாரி தான் ஏசப்பாவுக்கு அவருடைய அந்த சிலுவையில் அறையும் போது ஏசப்பாவுக்கு தாகம் ஏற்படுது. நம்ம இந்த வேலில் போகும்போதே ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக எடுக்கும். அதேமாரி அவர் அந்த சிலுவையில் அவ்வளோ பாடப்பட்டிருக்காரு. முள்முடி சூடப்பட்டிருக்காரு. அவ்வளோ வேர்வை ஃபுல்லாமே ரத்தமாக வருகிறது. அந்த வேலையில் ஏசப்பாக்கு தாகம் உண்டாயிருக்கிறது. இதேமாரி நம்ம பைபிளில் நிறைய பேருக்கு தாகம் ஏற்பட்டதுக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 17 நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்திட்டு வந்துருக்குறாங்க. அப்போது வழி நடத்திட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசே பற்றி சொல்கிறாங்க. ஆகவா எங்களை வந்து நீங்கள் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு மோசையை பார்த்து ரொம்ப முறுமுறுக்காங்க. அப்போ தான் மோசையை வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. ஏசப்பா நான் என்னப்பா பண்ணேன்? இவங்க எல்லாருமே இவ்வளோ வந்து நீ உன் கோலை வந்து அந்த கல் மேலே அடி தண்ணி வரும் அப்படி சொன்னாங்க. அதேமாரி அந்த வந்து ஏசப்பா தீர்த்தாங்க. அதேமாரி சாராளோட அடிமைப்பெண் யார் தெரியுமா? சாராள் அடிமைப்பெண் ஆகாரும் அவங்களுடைய பையனையும் சாராலும் ஆபிரகாமும் கொஞ்சம் வெளியில் ஏற்றி விட்டாங்க. அப்போது வந்து அவர் வனாந்தரத்தில் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதை குடிச்சு முடிச்சிடும் வனாந்தரம். அதனால் வனாந்தரம் நடக்கும்போது ரொம்ப தாகம் உண்டாங்க. அவங்கள்ட்ட தண்ணி எதுவுமே இல்லை. அப்போது ஆகார் ரொம்ப அழுதாங்க. அப்போ வந்து அவங்க குழந்தைய வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க அங்கே போய் அழுதாங்க. அவ்வளோ அழுதாங்க. ஏசப்பா நான் வந்து இந்த என் பையன் பார்க்கும்போது ஏசப்பா நான் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி அவ்வளோ அழுதாங்க. ஏசப்பா அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஏசப்பா கொடுக்குறாங்க. அதேமாரி சிம்சோன் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் வருவாங்க. சிம்சோன் வந்து ரொம்ப பலமானா சிம்சோன் வந்து கழுதையின் தாடையால் வந்து 1000 பேர்த்த வந்து கொன்று போட்டாங்க. கழுதையின் தாடையால் 1000 பேரை கொன்று போட்டதுக்கு அப்புறமா சிம்சோனுக்கு வந்து தாகம் உண்டாயிடுச்சு. நியாயாதிபதிகள் 15 எடுத்துக்கோங்க.
அந்த கழுதையின் தாடையால் 1000 பேர் கொன்று போட்டதுக்கு அப்புறமா அவ்வளோ தாகம் எடுத்ததுக்கு அப்புறம், ஏசப்பா நான் இந்த தண்ணியாலையா நான் செத்து போனோம் அப்படின்ட்டு ஏசப்பா கிட்ட கேட்குறான். அப்போதான் ஏசப்பா வந்து ஒரு பள்ளத்தாக்குல இருந்து அவனுக்கு தண்ணி விட்டாங்க. ஏசப்பா ஏசப்பா வந்து நிறையருடைய தாகத்தை வந்து ஏசப்பா தீர்த்திருக்காங்க. ஏசப்பா வந்து எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதேமாரி அவர் சிலுவையில் அறையும் போதும் ஏசப்பா வந்து எனக்கு மழை வந்து தண்ணி வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல அவருக்கு தண்ணி கிடச்சிருக்கும். ஆனால் பிதாவினுடைய சித்தம் நிறைவேறணும். ஏசப்பா சிலுவையில் அறைப்பட்டு மரித்து மூஞ்ச நாள் மரித்தோர்லேருந்து எழுப்பணும். அப்படி எல்லாமே பிதாவினுடைய சித்தம். அதை வந்து நிறைவேறதுக்காக தான் ஏசப்பா வந்து அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ஏசப்பா வந்து தண்ணியவே திராட்சரசமாக மாற்றின ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவருக்கு தண்ணி கிடைக்கும். அந்த வேலையிலும் கூட அவர் அமைதியாக இருந்தார். அப்போ வந்து நம்மளுடைய தாகத்தை வந்து நம்ம வந்து தீர்க்கவில்லை. ஆனால் அவருக்கு நம்ம வந்து இப்போ ஏசப்போடைய தாகத்தை தீர்க்கலாம். எப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ பேர் இந்த வேலையில கூட ஒரு வேளை சாப்பாடு ஒரு தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நல்ல காரியம் ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியாக்காக ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் சந்தோஷமா இருக்கும். வேற ஏசப்பா இரண்டாவதாக ஆத்தும தாகம். மத்தேயு 9:36. ஏசப்பா வந்து மனதுருகுதாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் யாருமே மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்க என்று ஏசப்பா மனதுருகுதாங்க. அப்போ வந்து ஏசப்பாக்குள்ள ஒரு ஆத்ம தாகம் இருக்கு. ஏன்னா இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு ஆத்ம தாகம் வந்து ஏசப்பாக்குள்ளாக இருந்துச்சு. இப்போ இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏசப்பா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பாவம் பண்ணாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஜனங்கள் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வேற ஒருத்தங்க வணங்குறாங்க, அதுவும் அவங்களே உண்டு பண்ணி வணங்குறாங்கும் போது ஏசப்பாவுக்கு அவ்வளோ கோவம் உண்டாகி ஏசப்பா வந்து மோசே கிட்ட சொன்னாங்க, நான் ஜனங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ வந்து மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். என்னன்னா, ஏசப்பா நீங்கள் எகிப்திலேருந்து எப்படிலாம் அவங்கள கொண்டு வந்தீங்க, அவங்க கொண்டு வந்து இந்த நேரத்துலையா நீங்கள் வந்து அவங்கள அழிக்க போகிறீங்கன்ட்டு ஏசப்பா கிட்ட மோசே வந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக ஒரு ஆத்தும தாகம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதுன்ற ஒரு ஆத்தும தாகம் இருந்துச்சு. அதனால ஏசப்பா கிட்ட பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும். அப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு ஏசப்பா பற்றி நம்ம சொல்லும்போது அவங்களும் அந்த ஆத்தும தாகத்தை பெற்றுக்கொள்வாங்க. வேற ஐஸ்வர்யவான் லாசர் நம்ம வந்து இந்த ஸ்டோரி கேட்டிருப்போம். என்னன்னா, ஐஸ்வர்யவான் ரொம்ப ஐஸ்வர்யவானா உலகத்தில் எவ்வளவோ அவங்களுக்கு என்ன இல்லைன்னே அப்படி இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அதேமாரி லாசர் தான் அவங்க காலுக்கீழே தான் அவங்க என்ன மீது போட்டு தின்னதை தான் லாசர் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா லாசருக்கு உடம்புல ஃபுல்லாக புண்ணு, ரொம்ப நோயால் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில் ஐஸ்வர்யவான் லாசர் 2 பேருமே ஒரு நாள் மறிக்கிறாங்க. மறித்து லாசர் வந்து ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறாரு, ஐஸ்வர்யவான் நரகத்தில் கிடக்குறாங்க. அப்போதான் ஐஸ்வர்யவான் சொல்லுறாங்க. ஏன்னா நரகம் வந்து அப்படி ரொம்ப கொடூரமான ஒன்று. அப்போதான் லாசர் சொல்றாரு, நான் இங்கே வந்துட்டேன், என் சகோதரர்கள் யாரும் இங்கே வரக்கூடாது, நீங்கள் எப்படியா சொல்லுங்கன்ட்டு. அப்போ வந்து அவருக்குள்ளாக ஒரு ஆத்தும தாகம் வருது. ஆனால் அந்த ஆத்தும தாகம் வந்து அது வந்து நம்மளுக்கு அப்போ வந்து நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஆத்தும தாகம்
நம்ம இந்த இந்த தண்ணி வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள தாகத்தை மட்டும் தீரும். எல்லாரும் கேட்போமா? இசப்பா, நாங்களும் ஏசப்பா நாங்களும் அந்த ஒரு பாக்கியத்தை நாங்க என்று கேட்போமா? இசப்பா கிட்ட கேட்போமா? ஏசப்பா, இசப்பா நீங்க ஏசப்பா எல்லாருக்கும் ஏசப்பா அது புரியும்படியாக கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இசப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எல்லா ஏசப்பா இன்னும் ஏசப்பா 2 வார்த்தைகள் இருக்கிறது ஏசப்பா, அந்த 2 வார்த்தையும் ஏசப்பா அவங்க ஏசப்பா நல்லா ஒருமுக சிந்தையோடு அவங்க கேட்க உதவிச்சாங்க. ஏசு முடிஞ்சுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.